வணக்கங்க. வணக்கம். இப்போ நம்ம பாப்பா மோஹித்ரா கோவாவில் நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் போட்டிக்கான தேர்வில் தேர்வாயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம பேட்டிக்காங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த போட்டிக்கு எப்படி தேர்வானாங்க, இந்த ஆர்வம் பாப்பாவுக்கு எப்படி வந்துச்சு? என் பேர் கோகிலா, என் வீட்டுக்கார் பேர் ஜெயகணேசன். இது என் பொண்ணு மோஹித்ரா. இது எஸ்விசி சாய்நிகேதன் ஸ்கூல்ல 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸ்போர்ட்ஸ்ல இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னா. அப்போ என்ன வாங்கணும்னு கேட்கும்போது ஸ்கேட்டிங் வாங்கிதாங்கன்னு சொன்னா. ஸ்கேட்டிங்ல வாங்கி கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணா. இப்போ நாங்க இங்கே அதுக்குள்ள வசதி இல்லை. திருப்பூர்ல போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு திருப்பி நிறைய காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ கோவால் நடந்த நேஷனல் காம்படிஷன்ல போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கிறா. இதுக்கு அடுத்து இன்டர்நேஷனலுக்கு மாலத்தீவு இல்லாட்டி இந்தோனேஷியா போற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள போறதுக்குள்ள பொருளாதாரம் எங்கிட்ட இல்லை. இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை எடுத்து மேல பண்றதுக்குள்ள இது எங்கள்கிட்ட இல்லை. அக்கா, இப்போ சங்கரங்கோயில்ல சமீபத்தில் பாப்பா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதா தகவல் பார்த்தோம். அதுக்கான ஸ்பான்சர்ஸ் யாரும் பண்ணாங்களா? அது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சதுக்கா? இல்லை, அதுக்குள்ள ஸ்பான்சர் யாரும் பண்ணல. பாப்பா ஸ்கேட்டிங்ல 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. அதுல 2 சங்கரங்கோயிலில் பண்ணோம். 10 கிலோமீட்டரை 27 நிமிஷத்துல 32 செகண்ட்ல பண்ணா. இன்னொன்று 30 கிலோமீட்டரை நான் ஸ்டாப்பா 1.25 மணி நேரத்தில் பண்ணா. இதுக்கு காவல்துறை சங்கரங்கோயில் காவல்துறை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சட்டமன்ற உறுப்பினரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது போக இதுக்குள்ள ஸ்பான்சர் பொருளாதாரம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அது மாதிரி ஸ்கூல்லாம் மேற்கொண்டு படிப்பு அந்த மாதிரி இங்கே உள்ள இதெல்லாம் கோச்சிங்லாம் இங்கே சரியாக கிடைக்கல. இது வெளியே போய் பண்ணுறதுக்கும் பொருளாதார உதவிலாம் ரொம்ப ஆகும், ரொம்ப தேவைப்படுது. அதாவது நீங்கள் சென்னை அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கே அந்த ஸ்கூல்கள்லேயே ஸ்கேட்டிங்கும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். அதுக்கு போகிறதுக்கு இப்போ உங்களோட கணவர் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கக்கா? என்னோட கணவர் வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் லேபர் ஒர்க்கு தான் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அவங்களோட செலவு வச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதனால நாங்கள் முழு உழைப்பையுமே இதில் தான் போட்டுட்டு இருக்கோம். ஓகே ஓகேக்கா. இப்போ இந்த மாதிரி ஒரு போட்டிகளுக்கு இப்போ நீங்கள் ஒரு இந்தியா லெவலில் நடக்குதுன்னு வைங்களா, ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகும்? ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு 40,000 50,000 இருந்து ஆகுது. ஆனால் இப்போ நீங்கள் அதை உங்கள் கை காசு போட்டு தான் பண்ணிக்கிட்டு. இப்போ நீங்கள் பாப்பா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்கூல் தரப்புலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஸ்கூல்லேருந்து இந்த 1 இயர் ஸ்காலர்ஷிப் மாதிரி ஃப்ரீயாக படிச்சுக்க சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, ஓகேக்கா. இப்போ வேற எந்த மாதிரியான பாப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அரசாங்கம்? இதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஸ்கேட்டிங் வரணும்னு ஆசைப்பட்டா அரசாங்கம் எந்த மாதிரி திட்டங்களை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்ட் இதுக்குள்ள பயிற்சி கொடுக்கறதுக்கு இங்கே பெருசா ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள ஸ்கேட்டிங் ரிங் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த உபகரணங்கள் வாங்குறதுலாம் நீங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கையா வச்சு பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க அவங்க? சொன்னோம், அதுக்கு ஒன்றும் நடக்கல. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மற்றும் பெரியவங்களுக்கு நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். இந்த மாதிரி நமது தென் மாவட்டங்களில் நிறைய திறமை வாய்ந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த பாப்பாவை பொறுத்த மட்டும் நமக்கு அந்த பொண்ணுகிட்ட நல்ல திறமை இருக்குது. ஆனால் அவங்க அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை வச்சு இந்த அளவுக்கு 3 கின்னஸ் ரெக்கார்டு ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் போட்டிகளுக்கு தேர்வாகியிருக்காங்க. இன்னும் அந்த குழந்தைக்கு முறையான பயிற்சியும் அந்த பயிற்சிக்கான களமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒலிம்பிக் போட்டிகளில் கூட பதக்கம் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தமிழ்நாடு அரசும் இது மாதிரியான இளைஞர்கள் குழந்தைகளோட பயிற்சியை கவனத்தில் எடுத்து அவங்க, அதாவது பயிற்சி இல்லாதவங்களுக்கு புதுசாக பயிற்சி கொடுக்கறத விட ஏற்கனவே இந்த மாதிரி வெற்றி பெற்றவங்களையாவது கண்டிப்பான முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது மூலியமா ஒலிம்பிக்கில் இந்தியாவோட பதக்க கனவுங்கிறது இன்னும் பெரிய லெவலில் உண்டாகும். அதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கமும் பண்ணணும். நமது பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் பெரியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கறதுக்கு முன் வரணும். அதாவது கிரிக்கெட், கபடி போன்ற போட்டிகளுக்கு தென் மாவட்டங்களில் அதிகமாக ஸ்பான்சர் இருக்குது. அடிக்கடி போட்டிகள் நடக்குது. ஆனால் இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகள், ஸ்கேட்டிங் போன்ற விளையாட்டு போட்டிகளுக்கு இங்கே மைதானங்களே கிடையாது. அப்போ இவங்க திருப்பூர், கோயம்புத்தூர், இல்லை சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பகுதிகளில் போய் தான் பயிற்சி பெற்று அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த பள்ளிகளில் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கோ அவங்க பயிற்சி பெறதுக்கான உதவிகளை இங்கே உள்ளவங்க கண்டிப்பான முறையில் பண்ணாதான் இது மாதிரியான தென் மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய மாணவர்கள் உருவாக முடியும். அதுக்கான உதவியை இங்கே உள்ள பெரியவங்களும் அரசாங்கமும்
தொழிலதிபர்களும் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக பிஎம்டி மீடியா சார்பாக கேட்டுக்கிறோம்.